தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாவட்ட நலவாழ்வு சங்கம் வந்து பல்வேறு வேக்கன்சிஸை ஃபில் பண்ணுறதுக்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க. என்னென்ன போஸ்ட்டு யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத பார்க்குறது முன்னாடி இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தற்காலிகமான பணியிடங்கள். சரிங்களா? எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாவட்ட சித்த மருத்துவ அலுவலம் கட்டுப்பாடு கீழே இருக்கக்கூடிய ஆயுஷ் பிரிவில் தான் வந்து இந்த வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் வந்து ஆஃப்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 20/3/2025 மாலை 5 மணிக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் அனுப்பணும். சரிங்களா? இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தற்காலிகமானது, நிரந்தரம் செய்ய மாட்டாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து 11 மாதங்கள் வந்து உங்களுக்கு டியூட்டி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு நாள் பிரேக் கொடுத்துட்டு திரும்பி வந்து கண்டினியூ பண்ணுறது தான் கண்டினியூ பண்ணுவாங்க. சரிங்களா? உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பேஸ் பண்ணி தான். ஓகே, என்னென்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் மெடிக்கல் ஆஃபீஸர். சரிங்களா? ஆயுஷ் மருத்துவ அலுவலரில் வந்து யோகா ப்ளஸ் நேச்சுரோபதியில் இருக்குது வேக்கன்சி. இதற்கு வந்து மாத ஊதியம் மந்த்லி கன்சாலிடேட் பேயை பொறுத்த வரைக்கும் 34,000 ரூபாய் ஒரு வேக்கன்சி இருக்குது. கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வந்து வேக்கன்சி இருக்குது. BNYS முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும். தமிழ்நாடு போர்ட் ஆஃப் இந்தியன் மெடிசன்லையோ அல்லது TSMC இல்லைனா TNHMCயில் வந்து பதிவு பண்ணியிருக்கணும். அதே மாதிரி அடுத்து இருக்கக்கூடிய போஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆயுஷ் டாக்டர் சித்தாவில் வந்து 4 வேக்கன்சி இருக்குது. 40,000 ரூபாய் சேலரி. சரிங்களா? BSMS அல்லது MD சித்தா முடித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷனும் வந்து கரெக்டாக கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். சரிங்களா? வேக்கன்சிஸ் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படின்றதையும் அதனுடைய ஸ்கீம் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஃபுல் அண்ட் ஃபுல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல், அதே மாதிரி கவர்மெண்ட் ப்ரைமரி ஹெல்த் சென்டரில் தான் வந்து வேக்கன்சிஸ் இருக்குது. இதற்கான அப்ளிகேஷனை வந்து வெப்சைட்டில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். tanjavur.nic.in வந்து அப்ளிகேஷன் இருக்குது. அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பணும். சரிங்களா? எல்லா காப்பீஸ், அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய ப்ரூஃப் எல்லாமே வந்து ஜெராக்ஸ் எடுத்துக்கணும். செல்ஃப் அட்டஸ்ட் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பலாம். சரிங்களா? நேர்லையோ அல்லது தபால் மூலியமாகவோ நீங்கள் அனுப்பலாம். 20/3/2025 மாலை 5 மணி தான் அப்ளை பண்ணுறதுக்கான, அதாவது அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணுறதுக்கான கடைசி நாள். சரிங்களா? இது வந்து அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் அல்லது கம்மியாகலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வச்சு இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10th 12th மார்க் ஷீட்டு, டிகிரி டிப்ளமோ இருந்ததுன்னா டிகிரி டிப்ளமோ, TCயோடைய சர்டிஃபிகேட்டு, ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு, அதே மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டு, டேட் ஆஃப் பர்த்துக்கான ப்ரூஃபு. சரிங்களா? டேட் ஆஃப் பர்த் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கு. அதே மாதிரி 10th 12th மார்க் ஷீட்டில் மென்ஷன் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி தான் ஏதாவது ஒன்று நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி உங்களுடைய இருப்பிடச் சான்றிதற்கு ஆதார் கார்டு இருந்ததுன்னா அது போதும். வேறு ஏதாவது முன்னுரிமை நீங்கள் கிளைம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் ப்ரையாரிட்டிக்கான சர்டிஃபிகேட் இருக்கணும். அதே மாதிரி ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதையும் நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? எந்த அட்ரஸ்க்கு அனுப்பணும்னு பார்த்தீங்கன்னா, செயலாளர், மாவட்ட நலச்சங்கம் மற்றும் மாவட்ட சுகாதார அலுவலர், மாவட்ட சுகாதார அலுவலகம், காந்திஜி ரோடு, நியர் LIC பில்டிங், தஞ்சாவூர் 613001 அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்ரஸ்க்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும். நேரில் கொடுக்கலாம் அல்லது தபால் மூலயமாக நீங்கள் கொடுக்கலாம். சரிங்களா? இதற்கான ஃபோன் நம்பர் வந்து 04362273503 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கலாம். இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. மெடிக்கல் ஆஃபீஸருக்கு தனியாக ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. அடுத்தது இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு தனியாக அப்ளிகேஷன் இருக்குது. இதில் வந்து உங்களுடைய பேர் தமிழ்லையும் சரி ஆங்கிலத்திலையும் சரி மென்ஷன் பண்ணணும். உங்களுடைய தந்தை, கணவருடைய பெயர், உங்களுடைய மொபைல் நம்பரு, பிறந்த தேதி மற்றும் வயது, அதே மாதிரி முன்னுரிமை ஏதாவது இருக்குது, டிரான்ஸ்ஜெண்டரு இல்லைனா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இல்லைனா டிசர்டட் ஒய்ஃபு, டிஸ்ட்ரிபியூட் ஒய்ஃப், இந்த மாதிரி ஏதாவது ப்ரையாரிட்டி இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதை நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணலாம். உங்களுடைய கல்வி தகுதி, 10th 12th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ பர்சன்டேஜு, அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தால் NOC வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி எந்த வட்டத்தில் நீங்கள் வரீங்க அப்படின்றதையும் டீட்டெயில் வந்து கொடுக்கணும். சரிங்களா? உங்களுடைய டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, வில்லேஜு, தாலுக்கா, டிஸ்ட்ரிக்ட், இது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து கொடுக்கணும். கீழே சைன் பண்ணிக்கோ. இதை வந்து மாவட்ட சுகாதார அலுவலகத்தில் இருக்கக்கூடிய ஆயுஷ் டாக்டர் போஸ்ட்டுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டு. இதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து மேலே உங்களுடைய பெயர் தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் வந்து மென்ஷன் பண்ணணும். தந்தை, கணவர் பெயர், அதே மாதிரி கைபேசி எண், உங்களுடைய பிறந்த தேதி மற்றும் வயது, முன்னுரிமை ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அதற்கான ப்ரூஃப் வந்து வைக்கணும். கல்வி தகுதி 10th 12th டிகிரி டிப்ளமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுத்தருடைய பர்சன்டேஜ், எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, எவ்வளோ மார்க்குக்கு அப்படின்றத டீட்டெயிலாக வந்து அதில் கொடுக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு,
அதே மாதிரி உங்களுடைய டோர் நம்பர், ஸ்ட்ரீட்டு, வில்லேஜ், தாலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் நீங்கள் வந்து கொடுக்கணும். கீழே கடைசியாக வந்து சைன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லையோ ரிலேட்டிவ்ஸ்லையோ யாராவது வந்து எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.